அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நம்ம வண்டிக்கு டீசல் அடிக்கிறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து வைஃபை மாதிரி தான், சரிங்களா? கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் அதுக்கு பாஸ்வேர்டு போட்டால் போதும். இந்த டிவைஸ் இருக்குது பாருங்கள், இதில் இந்த மேலே இருக்கிற கண் மேலே இருக்கு பாருங்கள், இந்த டிவைஸும் டேங்க்கில் ஒட்டியிருக்கு பாருங்கள் சிப்பு. இந்த 2 டிவைஸும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா பாஸ்வேர்டு வந்துடும். சிக்னலுக்கு காட்டுது பாருங்கள், ரெட்டு அந்த க்ரீன் மாதிரி வரும். க்ரீன் வந்துச்சுன்னா கனெக்ட் ஆகிடும், ஓகேங்களா? ரெட்டு வந்துச்சுன்னா டவர் கிடைக்காது சில டைம், அந்த மாதிரி கூட ப்ராப்ளம் இருக்குது. பாருங்கள், ரீடு கார்டுன்னு காட்டுதா? இப்போ பாருங்கள், பாஸ்வேர்டு வரும், பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கேட்டோம், நம்ம பாஸ்வேர்டு போடணும். நம்ம பாஸ்வேர்டு அது போட்டாச்சுன்னா கம்பெனி நேமு, வண்டி நம்பரு எல்லாமே வந்துடும். அதில் எவ்வளோ லிட்டர் இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எல்லாமே காட்டிவிடும் அதில். பாருங்கள், ஓகே ஆகிடுச்சா? இங்கே மீட்ரு ஓட ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி ரேட் என்ன இருக்குது, கீழே ப்ரைஸ் இருக்குது கடைசியில் 1.80 ஹலாலா, அதாவது 1.80 ஹலாலா. நம்ம பைசா சொல்லுவோம்ல, 80 பைசான்னு, அந்த மாதிரி இந்த ஹலாலா சொல்லுவோம். இங்கே 80 ஹலாலா, 1 ரியாலு 80 ஹலாலா, ஓகேவா? இதை வந்து நம்ம ஊர் காசில் கன்வெர்ட் பண்ணோம்னா அரௌண்டு 45 ருபீஸ்க்குள்ளே வரும், 45 ரூபாய்க்குள்ளே வரும், சரியா? 45 ரூபா வச்சுங்களேன். இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து டீசல் 100 ரூபா கிட்ட நெருங்கிச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, மொத்தமாக டீசலும் ப்ரைஸ் எவ்வளோ வந்துட்டு காட்டுறேன், சரிங்களா? அது வரைக்கும் வண்டி செக் பண்ணிக்கலாம். நமக்கு டீசல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த ஏரோஸு. நம்ம ஏன்னா வண்டி ஃபுல்லாக பஞ்சர் ஆகுது ஏரில் தானே, சரியா? டீசல் எவ்வளோ முக்கியமோ இந்த மாதிரி அது ஃபுல்லாக நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும். எங்கே நிப்பாட்டுறோமோ அங்கே எங்கே செக் பண்ணிக்கணும். எல்லாம் ஹோஸெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது லீக்கேஜ் இருக்கா ஹோஸில். ஏன்னா நம்ம சிலவாக போயின்னு இருக்கும்போது நம்ம சுதாரிச்சு ஏதாவது அப்படி பண்ணி நிப்பாட்டிக்கலாம். ரன்னிங்கில் ஹை ஸ்பீடில் இருக்கும்போது வந்து ஏதாவது ஹோஸ் கட் ஆகி இதாச்சுன்னா ஜாம் ஆகி பெரிய ஒரு ஆபத்தில் போய் கொண்டு விட்டுரும், ஓகேவா? அதனால் அங்கங்கே செக் பண்ணிடும், டயர் இதெல்லாம் செக் பண்ணிடும். டீசல் ஃபுல்லாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், காட்டுறேன் பாருங்கள். டீசல் ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாகிடுச்சு. எவ்வளோ வந்துருக்கு பார்க்கலாம், இருங்க. எவ்வளோ வந்திருக்கு 641 ரியால் 93 ஹலாலா, ஓகேவா? 641 ரியால், அதாவது 642 வச்சுங்க, 356 லிட்டர், ஓகேவா? 356.63 லிட்டர். பார்த்தீங்களா, ஃபுல்லாகிடுச்சு. இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 600 லிட்டர் பிடிக்கும் அதில், ஓகேவா? ஆல்ரெடி வந்து 250 லிட்டர் இருக்குது அதில். கால் டேங்க் இருக்கும், கால் டேங்க் மேலே இருக்கும்போது போட்டிருப்பேன். அதே மாதிரி அந்த லெஃப்ட் சைடில் டிரைவர் சைடு ஒரு டேங்க் இருக்குது, அதில் ஒரு 400 லிட்டர் பிடிக்கும். மொத்தமாக 1000 லிட்டர் பிடிக்கும். பாருங்கள், டோட்டலாக 642 ரியால். 350 லிட்டர் வந்து நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணால் 16,000 ரூபா வரும்.